அரியமங்கலம் குப்பை கிடங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக மிகப்பெரிய மக்களுக்கு சுகாதாரக்கேடை உருவாகிட்டுருக்கு. இது எல்லா ஆட்சி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியாளர்கள்ட்டையும் இது பொதுமக்கள் குறை சொல்லியிருக்காங்க. இதுவரையிலையும் எந்த ஆட்சியும் நிறைவேற்றலை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மிக மாபியா அதில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு இடத்துல அதை தீர்வு காண்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோடிகளை வந்து இதுவரையிலையும் முதல் பார்த்திங்கன்னா 45 கோடி ஒதுக்குனாங்க. அந்த 45 கோடி என்னாச்சுன்னே தெரியல. அடுத்து 25 கோடி ஒதுக்குனாங்க, அது என்னாச்சுன்னே தெரியல. இப்போ 40 கோடி, இப்படி பல்வேறு, இது 4வது கட்டம்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ கோடிகள் வந்து ஒதுக்கியும் கூட அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு பார்த்திங்கன்னா இதுவரையிலும் எந்த தீர்வும் ஆடப்படல. ஏன்னா முழுமையாக அகற்றப்படணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. மிகப்பெரிய சுகாதாரக்கேடு. நீங்கள் சுகாதாரக்கேடு, மக்களுக்கு பல்வேறு நோய்கள், நோய் தொற்று, போக்குவரத்து நிறைய இருக்குது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிறைந்த பகுதி, மக்கள் அதிக நெருக்கடி, குடியிருப்பு நிறைந்த பகுதியாக இருக்குது. அப்படிப்பட்ட பகுதிக்கு இன்ன வரையும் எந்த ஆட்சியுமே தீர்வு காணல. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியாளரும் இப்போ இதை அகற்றுறதுங்கிறது, இப்போ மேலாண்மை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரி நம்ம வந்து அதை சைக்கிளிங் பண்ணி அதை கொண்டு வருவது வந்து இதுவரையிலும் முயற்சி பண்ணியிருந்தால் இவ்வளோ காலம் நடந்திருக்காத விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நடந்திருக்கும். இதில் என்ன, நீங்கள் அரசியல்வாதிகளோட வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஊழல் தான் இதை வந்து கொண்டு வர மாட்டேங்குது. நீங்கள் குப்பைன்னு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அந்த குப்பையில் பார்த்திங்கன்னா பல 100 கோடிகள் வந்து அதில் லஞ்சமாக அரசியல்வாதிகள்கிட்ட போகுது. இதெல்லாம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் இது எதுக்குமே தீர்வு காணாமல் அதை இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்ட 7 லட்சம் டன் இருக்க குப்பையை நீங்கள் மாற்றிருக்க முடியுமா? கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். நீங்கள் இப்போ இருக்க பொசிஷன் பார்த்திங்கன்னா 1000 டன்னு தான் அதை மறுசுழற்சி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கேஸ் எடுக்கிறாங்க, மீதி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா சலித்து குப்பையாக கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு அந்த டால்மியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு 260 ரூபா 250 ரூபா அரசாங்கம் தருது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 265 ரூபா அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. இதே இந்த யூனிட்டு இது இப்படி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உடனே தீர்வு காணாது. நீங்கள் 7 லட்சம் டன்னுங்கிறது எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். அது வந்து தீர்வு காணப்படாது. இது வந்து தீர்வு காணப்படணுன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது நாங்கள் ஒரு முன்னெடுப்பு வைக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ இது தீர்க்கப்படாத ரொம்ப கால பிரச்சனை. இப்போ ஒரு முன்னெடுப்பு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? பாறைக்குழி 1700 அடி பள்ளம் இருக்குது. அந்த பாறை கீழேயும் பாறையாக தான் இருக்குது, சைடும் பாறையாக தான் இருக்குது. ஒரு காங்கிரீட் போட்டு அதில் கொட்டினா அது ஊடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன ஆய்வு சொல்கிறாங்க, இல்லை வெடிப்புகள், பாறை வெடிப்புகள் இருக்கும், அதன் மேலே போய் இது மக்கி போச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 25 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக கிடக்கிற குப்பை. நீங்கள் 6 மாதம் குப்பை ஒரு இடத்துல கிடந்தாவே அது மண்ணாகி மக்கி போய் ஒன்று டஸ்ட் ஆகிடும், இல்லாட்டி மண்ணாகிடும். இது வந்து 25 ஆண்டு காலமாக இருக்க குப்பை. அது கண்டிப்பாக வேஸ்டட் டஸ்ட்டாக மண்ணாக தான் இருக்கும். அதில் இருக்க கழிவுகள் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும், ரப்பராக இருக்கும். முடியாது மற்ற அதில் வந்து எந்ததும் குப்பையாக இருக்காது. நீ அதை அகற்றினா மட்டும்தான் அந்த மக்களுக்கு தீர்வு காணப்படும். நான் வந்து தேர்தல் வாக்குறுதி பார்த்திங்கன்னா முதல் வாக்குறுதியாக அரியமங்கலம் குப்பை கிடங்கு தான் முதல் வாக்குறுதியாக சொன்னேன். ஏன்னா இவ்வளோ காலம் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு தீர்வுக்காக பார்த்திங்கன்னா அந்த பாறையில் கொட்டுங்க. பாறையில் வந்து ஒன்றும் இல்லைங்க, பாறையில் நம்ம வெடிப்பு இருக்குது, அது வந்து ஊடுருவோம் அப்படின்னா கூட அதுக்கு ஆய்வாளர்களை வச்சு ஒரு சொல்யூஷன் பண்ணி அதை பண்ணலாம். அதில் ஒன்றும் தீர்வு நம்ம பண்ணக்கூடாது, வெடிப்பு இருக்குது போகும்னு இருந்தால் இன்னும் இது எட்டின வரலையும் அதில் ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு தோணுது. அப்படி பாதிப்புகள் வரும்னு சொல்லி நீங்கள் ஆய்வாளர்கள் சொன்னால் கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம எதுக்கு காங்கிரீட் போடுறோம், தண்ணி உழவக்கூடாது, மழைக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு போடுறோம். அதில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முன்னெடுப்பை நீங்கள் ஆய்வாளர்கள் வச்சு ஆய்வு பண்ணி கூட அதில் பண்ணலாம். அதில் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் தான். இது எல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன, அந்த குப்பையை வச்சு பல கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த பெரும் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நடந்துடக்கூடாது. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆய்வாளர் வச்சு ஆய்வு பண்ணுறோம், நேர்மையான ஒரு ஆய்வாளரை வச்சு ஆய்வு பண்ணி இதை பண்ணாக்க கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் நான் வகுத்து கொடுத்ததும் கண்டிப்பாக அது வேல்யூபிளாக இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும்.